நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆன்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட். இயேசுப்பா நமக்கு கொடுத்த வார்த்தையை பார்க்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7, 8ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். கடைசியாக சகோதரர்களே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, நீதியுள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். ஏசுப்பா நமக்கு என்ன சொல்றோம்னா, நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஏசுப்பாவோட ப்ரேயர் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது ஏசுப்பா கிட்ட சொல்லும்போது ஏசுப்பா நமக்கு அதுக்கு உடனே பதில் கொடுப்பாரு. அப்போது எல்லா புதிக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் எழுதாலும். அப்போது நம்ம ஜெபம் பண்ணி ஏசுப்பா கிட்ட தெரிவிக்கும் போது எல்லா புதிக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் நம்ம இருதயங்களிலும் நம்மளோட சிந்தனைகளிலும் ஆழக்கடவுதான். கடைசியாக நம்மளுக்கு ஒரு சொல்றாரா, உண்மை உள்ளவைகள் எதெல்லாம் உண்மையா இருக்கோ, எதெல்லாம் ஒழுக்கமா இருக்கோ, எதெல்லாம் நீதி உள்ளவைகளா இருக்கோ, எதெல்லாம் கற்பு உள்ளவைகளா இருக்கோ, எதெல்லாம் அன்புள்ளவைகளா இருக்கோ, எதெல்லாம் நற்கீர்த்தி உள்ளவைகளா இருக்கோ, எதெல்லாம் புண்ணியமா இருக்கோ, எதெல்லாம் புகழா இருக்கோ அவர்களை ஏசப்பா சிந்தித்து கொண்டு இருக்க சொல்றாரு. ஆமேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஏசப்பா சொல்றாரு, ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். அவரோட சத்தத்துக்கு உண்மையாக நம்ம செவி கொடுத்தோம்னா அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்கிறார். நம்ம கேட்கறதுலோ அதிகமாக நம்மளுக்கு கொடுக்குறேன்றாரு. நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டால் அவர் உடனடியாக பதில் கொடுப்பாரு. ஆனால் நம்ம டாக்டர்கிட்ட ஏதாச்சும் நம்மளுக்கு உடம்பு பிரச்சனை ஏதாச்சும் கேட்டால் இல்லை அவங்களுக்கு நம்மளுக்கு ஒழுங்காக ஒரு செவி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா கிட்ட நம்ம கேட்டோம்னா அதுக்கு உடனடியான தெளிவான கவனத்தை ஏசப்பா நம்மளுக்காக கொடுப்பாரு. ஆமென். ஏசப்பா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கதையை கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய ஒரு மாங்காய் மரம் இருந்துச்சான். நிறைய பேர் அந்த மாங்காய் மரத்தில் நிறைய மாங்காய் இருந்ததை பார்த்து அவங்களுக்கு அந்த மாங்காய் படிக்க ஹைட் இருக்குல்லன்னு சொல்லிட்டு கீழே நிறைய கல் இருந்துச்சான். அந்த கல்லை தூக்கி அந்த மாங்காவை அடித்து அதை சாப்பிட்டாங்களாம். அதை சாப்பிட்டு எல்லாருமே திருப்தியோட போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ பக்கத்தில் இன்னொரு மரமும் இருந்துச்சு. அந்த மரத்துக்கிட்ட கேட்டுச்சான், உன்னை ஏன் எல்லாருமே கல்லெறிஞ்சு உன்னோட மாங்காவை எடுக்கிறாங்கன்னு கேட்டுச்சான். அப்போ அந்த மரம் சொல்லிச்சா, என்னதான கல் அடிக்கிறாங்க, ஒரு நல்ல மரத்துக்கு ஒரு கல்லடி இருக்குன்னு சொல்லிச்சான். அதே மாதிரி தான் ஏசப்பா நமக்காக இந்த பூமியில் நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஆமென். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.